எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவ முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து நர்த்தவன் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி வென்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார்கள் பெரியவர் முதல் எண்ணில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. குஞ்ச குடி ஊரழகா குன்ற குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா குத்துமழை தோப்புகள் அழகா இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா வார்ப்பழகா புகழ் கோப்பழகா கந்தக்கிழை காப்புகள் அழகா இங்கே வந்தாடும் மாமணி அழகா முருகன் கோவில் அழகா அதை வணங்கும் வாழ்வும் அழகா அழகி எல்லாம் அழகா இந்த முருகன் குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேலழகா கொத்துமலை தோப்புகள் அழகா இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. எடுத்து பாடுபடும் உழவரின் கையழகா பூவெடுத்து உனை படைக்கும் பொன்மணி கதிரழகா உன்னை படைக்கும் பல்மணி உன்னை அழகா அறுவடை தொடங்கும் நல்ல மாதம் இங்கு தையழகா தரிசனம் காண வரும் தைப்பூச நாளழகா முருகன் கோயில் அழகா அதை வணங்கும் வாழும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் போல அழகா நிலமா நீரா அழகா நெஞ்சில் முருகன் விளைவழகா குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேலழகா கொத்துமலை தோப்புகள் அழகா இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. மக்கள் கொடி காக்கும் வந்த மன்னக்குடி மழை அழகா வீரப்படிக்கை பிடித்த வீரக்குயில் மொழி அழகா வீரப்படை கை பிடித்த வீரகுடி முருகா குன்றக்குடி போகும் வந்த காரைக்குடி வழி அழகா கோழிக்கொடி பறக்கும் வந்த குன்றேறுபடி அழகா படிக்கு படி அழகா அதில் பாடி நடப்பதழகா காவடி ஆடுது அழகா இங்க கனவை வந்தவர் அழகா நிலமா நீரா அழகா நெஞ்சில் முருகன் விளைவழகா குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேலழகா கொத்துமலை தோப்புகள் அழகா இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா திருமுக வார்ப்பழகா திருப்புகழ் கோப்பழகா கந்தக்களை காப்புகள் அழகா இங்கே வந்தாடும் காவடி அழகா முருகன் கோயில் அழகா அதை வணங்கும் வாழ்வும் அழகா அழகு எல்லாம் அழகா இந்த முருகன் போல அழகா நிலமா நீரா அழகா நெஞ்சில் முருகன் விளைவழகா. கந்தனை பணிந்து காரியம் துவங்கியிருந்தார். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியா விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு என குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. அவளை கும்பிடுறவங்களுக்கு தான் அருள் செய்யணும் கிடையாது. மனதார மீனாட்சி நினைச்சாலே அருள் செய்வாரா. இந்த மதுரையில் ரோஸ் பீட்டர்னு ஒருத்தர் கலெக்டராக இருந்தார். அவர் ஆங்கிலேயர். அவரோட அலுவலகம் எங்கே இருக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கும். அவர் அந்த அம்மாவை போய் கோயிலுக்குள்ளெல்லாம் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் ஒரு ஆங்கிலேயர், அதனால் கோயிலுக்குள்ளே போயெல்லாம் பார்த்தது கிடையாது. என்ன பண்ணுவாரா, அவருடைய அலுவலகம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அலுவலகத்துக்கு போகும்போதே தன்னுடைய காலணிகளை கழட்டி வச்சுட்டு தான் அலுவலகத்துக்குள்ளே போவாரா.
ஒரு முறை மதுரையில் நிலைநடுக்க வந்துச்சு. அப்படி நிலைநடுக்க வரும்போது ரோஸ் பீட்டரோட கதவை அவரோட பேரை சொல்லி ஒரு குழந்தை தட்டிட்டு இருந்துச்சா. யார் அது இவ்வளோ தைரியம் என் பேரை சொல்லி ஒரு குழந்தை தட்டுதே கதவைன்ட்டு வெளில போய் பார்க்குறாரு. யாருமா நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெளியில் வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வெளியில் கையை பிடிச்சி இழுக்குது. அவர் வெளியில் வந்தோன்னே வீடு தரமட்டமாயிருது. இவருக்கு பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமாக போயிடுது. என் உயிரையே காப்பாத்திரியே யாருமா நீனுன்னு சொல்லி கேட்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை நோக்கி அந்த குழந்தை ஓடி இருக்கு. அப்போ வந்தது மீனாட்சி தான் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணார், உன்னை உள்ளே வந்து கூட நான் பார்த்தது கிடையாதே, நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் என் உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி அங்கேருந்து காட்டிலையும் மேட்லேயும் முள்ளுலையும் செருப்பு போடாமல் என்னை வந்து காப்பாற்றிருக்கே அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சிக்காக வைரத்திலே ஆன ஒரு பொற்பாதம், அந்த பொற்பாதத்துக்கு செருப்பு செஞ்சு கொடுத்தாரா. அதை எப்போ போட்டு வருவாங்க, இந்த காலனியை எப்போ போட்டு வருவாங்க அப்படின்னா இந்த சித்திரத்தில் நடந்துச்சுல, இப்போ குதிரை வாகனத்தில் வரும்போது போட்டு வருவாங்களா. அவருடைய பேர் வச்சே பொறிக்கப்பட்டிருக்கு ரோஸ் பீட்டர்னு சொல்லி அந்த பாத ரட்சகம் வைரத்தினால செய்யப்பட்டது. அப்போ தன்னை வணங்குவதற்கு தான் கோயிலில் போய் பார்த்தா தான் அருள் செய்வான்னு கிடையாது. மனசார மீனாட்சி நினைச்சாலே அருள் செய்வாளா. அப்பேற்பட்டவழி ஒரு பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால் ஆசை
கொடுக்கணும் பக்கம் மேளம். நன்றி. கைதறிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கூட இந்த வணக்கம் எல்லாம் கைத்தட்டலும். பக்கம் மேளத்தை தான் போய் சேரணும். அருமையான பக்கம் மேளம், அருமையான மை செட்டு. இப்படி ரெண்டும் சரியா அமையணும். 2025லயே நான் சந்திச்ச மை செட்டு 4வது மை செட்டு இதுதான். நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருக்கு. அருமையான மை செட்டு. ஏன்னா வந்து இந்த பக்கம் திரும்பவே இல்லை பாருங்க. அண்ணே வாலி வைங்கண்ணே, அவுட்டரை கட் பண்ணுங்க, இன்னர் வைங்க, பேஸ் வைங்க, எதுவுமே சொல்லலை. அப்படின்னா சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நல்லா தொழில் தெரிஞ்ச யாருமே கோவப்பட மாட்டாங்க. சிரிச்சுட்டே செய்றாங்க பாரு, அதான் பெரிய விஷயம். சில மை செட்டுக்கெல்லாம் சொல்லுவோம் அண்ணே வாலி மையன்னு தான் சொல்லுவோம். ஏதோ சோத்துல மண்ணவாரி போட்ட மாதிரி நாடகம் முடிகிற வரைக்கும் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனா சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள். கந்தனை பணிந்து காரியம் தூங்கி இருந்தாலும் அந்த உமையவழி நரலை பெற்றிருந்தாலும் அண்டருக்க நெஞ்சேர்ந்து அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டன தொண்டு செய்வதை காலம் தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் மதுரையின் பதியிலே 64 திருவிளையாட புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். யாரு? சிவபெருமானே இறங்கி வந்து பக்தர்களுக்காக விறகு விற்றாரா, மாணிக்கம் விற்றாரா, வளையல் விற்றாரா. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. எத்தனை பேர் வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுறீங்க? கை தூக்குங்க. வாழ்றோண்ட நொறுக்க போறேன், அமைதியாடுறேன். எத்தனை பேர் வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுறீங்க? யாருமே கிடையாது. நேற்று போன ஊர்லயாச்சும் 5 பேர் தூக்குனாங்க. இந்த ஊர்ல யாருமே கிடையாது. எதுக்காக சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிட மாட்டேன்? பெருமாளுடைய புகைப்படம் வச்சு எத்தனை பேர் சாமி கும்பிடுறீங்க? பெருமாளை வச்சு எத்தனை பேர் கும்பிடுறீங்க? கை தூக்குங்க. பெருமாளையும் வச்சு கும்பிட மாட்டீங்களா? இல்லையே, அப்படியா இருக்காது. அவர் பணக்கார சாமியாச்சு, கும்பிடுவீங்க. அந்த வள்ளி வந்து ஒவ்வொரு கேள்வி நம்மகிட்ட கேட்குது. இல்ல இருக்கிறத தானே கேட்குறேன், இல்லாத புராணத்தை கேட்குறேன். வீட்டுல எந்த போட்டோ வச்சு, பெருமாள் போட்டோ வச்சு சாமி கும்பிடுவீங்களா? கும்பிடுறீங்களா? கை தூக்குங்க. இப்படியே தலையாட்டினா எனக்கு எப்படி தெரியும்? தெரிய மாட்டேங்குது. சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடவே மாட்டாங்க. பெருமாளை கூட நிறைய பேர், ஏன்னா அதிகமாக கும்பிடுறது பெருமாளை தான் கும்பிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவர் வாங்கின வரம் அப்படி, சிவன் வாங்கின சாபம் அப்படி. அதனால வந்து என்ன, ஏன்னா லிங்கத்தை வச்சு உருவ வழிபாடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முனிவர் ஆகப்பட்டவர் சாபம் விட்டுறனால தான் சிவபெருமானுக்கு உருவ வழிபாடே கிடையாது. அப்படி உருவ வழிபாடெலாம் கோயம்புத்தூரில் வச்சு கும்பிடுறாங்க. சிவன் எப்படி இருப்பாரே தெரியாது. நம்மளா ஒரு கற்பனை பண்ணி சாமியை எதை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை வச்சு சாமி கும்பிட்டு, அப்புறம் அங்கே சாமி இருக்காக்கு கோயம்புத்தூரில் ஈசான்ற இடத்துல. திருவண்ணாமலையில் சாமி இருக்குது. திருவண்ணாமலை மட்டும் தான் நினைத்தாலே முக்தினாங்க. என்ன காரணத்துக்காக மனசால திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தினாங்க? ஏன்னா திருவண்ணாமலையில் மட்டும்தான் சிவபெருமான் 7 ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் திருவண்ணாமலை மட்டும் நினைத்தாலே முக்தினாங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு போக வேண்டியதானே? 16 அடி நீளமும் 16 அடி அகலமும் கொண்டவர் அங்கே இருக்கிற லிங்கம். அப்படி இப்படி சிறப்பான ஆலயம்லாம் இருக்கிறத விட்டு ஈசாவுக்கு போகிறது, சாமியே இல்லாத இடத்துக்கு போய் சாமி கும்பிட்றது, உருவ வழிபாடே சிவனுக்கு வைக்கக்கூடாது. பிரம்மனுக்கு கோயிலே இருக்கக்கூடாது, அவர் வாங்கின சாபம். ஆனால் பிரம்மனுக்கு கோயில் இருக்குது 138 இடத்துல. என்ன பண்ணுறது? எதை மக்கள் செய்யக்கூடாதுன்றமோ அதை தான் மக்கள்லாம் செய்கிறாங்க. எதுக்காக கடவுள்லாம் சோதிக்கிறாரு, சிவன் சோதிக்கிறாரு, அதனால் சாமி கும்பிட மாட்டாங்க. சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சு தான் தெரியும். அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள் அவர் மட்டும்தான். எதுக்குங்க கடவுள்லாம் சோதிக்கிறாரு? மனுஷாளுங்களோட புத்தி எப்படி? குரங்கு புத்தி. ஒரு வாரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும். ஏன்டி எல்லாரும் பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கடலுக்கிட்ட உட்காந்துட்டு வராருங்க. கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரா சுப்பிரமணிய கடவுள்? ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. முருகப்பெருமானுக்கு 108 நாமங்கள் இருக்கு. ஏன் குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னாங்க? திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பேர். இந்த திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. இந்த பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சாமிலாம் இல்லைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பன்னீர் இலைன்னா அந்த இலையில பன்னீர் வாடெல்லாம் வராது. கொடுக்கக்கூடிய இலையில 12 கோடுகள் இருக்குமா. அப்பேற்பட்ட அந்த விபூதியை வாங்கி பூசணும்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் போய் வாங்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நேராக போயிடுது ஆந்திராவுக்கு. திருப்பதியில் போய் வெங்கடாச்சலபதியை பார்க்க. நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் வாழ வைக்கிறது கிடையாது, கேட்காது. போன மாசம் ஒருத்தன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஐபோனை போட்டு வந்திருக்கான் திருப்பதி உண்டியல்ல. திரும்ப கேட்டிருக்கான், கொடுங்க, தெரியாம விழுந்துருச்சுன்னு சொல்லி. நிர்வாகத்துக்கு தான் கோயில் சொத்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. என்ன காரணம்? நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் நம்ம வாழ வைக்கிறதே கிடையாது. அதுக்கு திருப்பணிக்கு காசு கொடுக்கறது கிடையாது. இங்க போய் காசு போட்டு புரட்டாசி மாசம் 1 மாசம் விரதமா இருந்து அங்க போய் காசு போட்டாதான் நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிறது பெருமாளே கிடையாதுன்னு சொல்றாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் கூரன் இருப்பான் என்பதே ஐதீகம். ஏயா போய் பெருமாள் மலையில உட்கார்ந்தாரு? வானத்தை நோக்கி கையை வச்சிருக்கிறது முருகப்பெருமான் தான். எதுக்காக பெருமாள் அப்படி கையை வச்சிருக்காரு? முருகப்பெருமானோட ஆலயம் இல்லைன்னு சொன்னா அங்க வசூலாகுமா? அங்க வச்சிருக்க அந்த கோயிலை வச்சுதான் ஆந்திராக்காரங்கெல்லாம் பொழைக்கிறாங்க. அப்புறம் எப்படி அங்க வசூலாக? 280 கோடி வசூலாயிருக்கு போன வருஷம் திருப்பதிக்கு. 220 கோடி வசூலாயிருக்கு திருச்செந்தூருக்கு. எல்லா காசையும் போய் சாமி கிட்ட போட்டு சாமி கிட்ட திரும்ப காசு கேட்கறது. காசு இல்லை கொடுன்னு சாமி கேட்டுச்சா? அதனால நம்ம ஊர்ல இருக்க சாமியை வாழ வச்சு நம்ம ஊர்ல இருக்க தெய்வத்தை வழிபட்டு அவரின் பொற்பாத்தை பணிந்து விட்டு பரம்பொருளி 5:30
எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இருமுறை கூறிடும் அரணேறி கோவோட ஆடுகின்றானடி தில்லையிலே ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தார் ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தார் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தார் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தார் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தார் அவர் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார் அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்றி எதுவுமே நடப்பதில்லை சிவனன்றி எதுவுமே நடப்பதில்லை அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே அதை செவ்விழும் சோழனின் பெரும்புலமே செவ்விழும் சோழனின் பெரும்புலமே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே இறைவனை நான் இறைவனை இருமுறை கூறிடும் அரணேறி கோலோட ஆடுகின்றானடி எல்லையிலே அப்பேற்பட்ட சிறப்பு நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் சிவபெருமானோட ஆலயத்துக்கு போனோம்னு கைதட்டி வலது புறமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டிகேஸ்வரன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா பெண்கள்லாம் கவனிங்க ஒரு நாள் தான் நாடகம் நடக்குது பாண்டிச்சாமி நாடகமும் முத்தாளம்ம நாடகம்லாம் நடக்கல அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா அது கதை ஏதோ கதைக்கு சாராம்சப்படி வெளியவே வரமாட்டாங்க வள்ளி திருமணம்ன்றது எல்லா கதையுமே பேசுவாங்க நடைமுறை இருக்குது புராணம் இருக்குது இதிகாசம் இருக்குது எல்லாமே பேசுவாங்க அப்படின்னும் போது என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு நாளைக்கு மட்டும் கவனிங்க ஒரு நாள் தான் நாடகம் நடத்துகிறாங்க சிவபெருமானுடைய ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர்னு வலதுபுறத்தில் ஒருத்தர் இருப்பார் பெண்களுக்கு சொன்னால் அதெல்லாம் புரியாது செவுட்டு சாமின்னு சொன்னால் தான் புரியும் அவர்கிட்ட போய் கை தட்டுவீங்கல்ல சாமிக்கிட்ட போய் கை தட்டுறது விசில் அடிக்கிறது சாமியை பார்த்து கண் அடிக்கிறது கொஞ்சம் நஞ்சம் அநியாயமாக பண்ணுறீங்க நீங்கள்ல யார் சொல்லி கொடுத்ததான் தெரியல அந்த சாமிகிட்ட போய் கை தட்டணும்னு சொல்லி அவர் சிவனோட கணக்கு பிள்ளை சண்டிகேஸ்வரர் என்பவர் சிவனோட சொத்து குலநாசம்ன்றான்ல இந்த சிவனோட சொத்துக்கு கணக்கு எழுதுறவர் அவர் சித்திரகுப்தன் பிறந்த நாள் தான் சித்திரை மாதம்னு ஒரு மாதமே வந்துச்சு அவர் யாரோட கணக்கு பிள்ளை யமதர்மனோட கணக்கு பிள்ளை ரெண்டு கடவுள்களுக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்குது ஒன்று சிவபெருமானுக்கு இன்னொன்று யமதர்மனுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்குது இந்த சண்டிகேஸ்வரர் என்பவர் சிவபெருமானோட கணக்கு பிள்ளை அவரை போய் சாமி கும்பிட்டு வந்தோம் சிவனை கும்பிட்டுட்டு வலதுபுறத்தில் அவர் இருப்பார் அவரை எப்படி போய் கும்பிடணுமா சிவனோட சொத்து அவருடைய பக்தியை தவிர எதையுமே இங்கிருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி கையை தொடச்சி காமிச்சிட்டு அவர்கிட்ட சாமி கும்பிட்டு வரணும் ஆனால் நம்மெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் தான் இதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க காது கேட்க அது நல்ல கிட்ட போய் கை தட்டுறது அப்போ தான் சாமிக்கு கேட்க பொதுவாகவே
சிவனுக்கு நந்திக்கு இடையில போய் சாமி கும்பிடக்கூடாது. சிவனோட சிந்தையில் இருக்க யாரையும் கலைக்கிறதே பெரிய பாவம். அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில போய் சாமி கும்பிடக்கூடாது. இவங்க போய் கை தட்டுறது. இப்போ முத்துமாரியம்மனுடைய ஆலயத்துக்கோ இல்லை கருமாரியுடைய ஆலயத்துக்கோ இல்லை நம்ம அம்மாவோட ஆலயத்துக்கோ போனோம் அப்படின்னா 10 நிமிஷம் சாமியை கும்பிட்டு கோயிலில் உட்காந்துட்டு தான் வரணும். இதே பெருமாளுடைய ஆலயத்துக்கோ மகாலட்சுமியோட ஆலயத்துக்கோ போனோம் அப்படின்னா சாமி கும்பிட்டு வேற வரும் வீட்டுக்கு வந்துடணும். என்ன காரணம்? நம்ம கோயிலில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அந்த இடத்துல உட்காந்துப்பா. அப்படி சாமி கும்பிட்றதுக்குலாம் சாஸ்திரம் இருக்கு. இருந்துட்டாலும் கூட முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லக்கூடிய 5 நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கிமோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்படுவாத சகோதரி 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை. அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்ன ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். 2 பேர் தானே வந்தீங்க, என்ன 3 பேர்? அவன் நேரம் நம்ம ஊருக்கே வந்துட்டா. அவ்வளவு ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி. அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்க தொப்புக்கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு கேவலமாவா இருக்கும். அவ்வளவு ஒரு அழகா இருப்பானே. அவளை பாத்தீங்க இங்க பாருங்க. அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள்லாம் கேட்பீங்க இந்த சேலை எங்க வாங்கின, இந்த நகைலாம் எங்க வாங்கினேன். ஏன்னா முருகப்பெருமான் மாதிரி முருகப்பெருமான் மட்டும் அழகு கிடையாது. முருகப்பெருமான் கிட்ட இருக்க எல்லாமே அழகு. ஆயுதத்திலேயே அழகு வேலுதான், பறவைகள்லயே அழகு மயிலுதான். அது மாதிரி இவ போட்டிருக்க எல்லாமே அழகா இருக்கு. இன்னொன்னு முருகப்பெருமான் கையில வச்சிருப்பாரு, அது அப்புறமா சொல்லுவோம். அதனால எதுக்காக இங்க வந்தேன்? காவல் பார்க்க வந்தேன். காவல் பார்க்குற இடத்துல எனக்கு காதல் வந்துருச்சு. கந்தனை கடமனை கார்த்திகேயனை கதிர்வேலனை சண்முகனை சிரவணனை குகனை யார் முகனை அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல்னு சொல்லு. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், உறவராகமிடும் உதயமாகி வருவோம் உனது நாதம் இளைய இது அடிமையான மனதோ. நீ
கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். அதனால எப்பேற்பட்ட காதல் உங்க எல்லாரையும் நான் கொல்லாம விடவே மாட்டேன். உங்களாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. ஏமா ஏன் அப்படி சொல்ற? ஏன்டா பார்த்தோன்னு இருக்கு. அதனால இரு அப்படி சொல்லுவேன் நானே. ஏன்டா பார்த்தனா இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. நான் வரிசையா நீங்க தான் வரணும். அதனால எப்பேற்பட்ட காதல். முருகப்பெருமான் கையில ஒரு செங்கோல் இருக்கு பாத்துறீங்களா? செங்கோல்னா என்னது? யாராச்சும் ஒரு ஆள் இப்ப வாயை திறக்கல அப்புறம் நான் பேச மாட்டேன். வந்திருந்து எல்லாரும் மௌனம் வருதமா? பேசுங்க. பள்ளிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? முதல் தடவை வந்திருக்கேன். நீங்க பாடுறதுல மெய்மறந்து உட்கார்ந்து. ஓஹோ, ஆல்ரவுண்டு நொறுங்க போதுனே. சரி, அதனால இங்க பாருங்க, முருகப்பெருமான் கையில ஒரு செங்கோல் இருக்கும். செங்கோல் யார் வச்சிருப்பா அப்படின்னா நாட்டை அரசாளுறவங்க கையில தான் செங்கோல் இருக்கு. கடவுள்கள் கையிலே செங்கோல் இருக்கிறது ஒன்று மீனாட்சி கையில, இன்னொன்று சொக்கநாதர் கையில, இன்னொன்று முருகப்பெருமான் கையில. மீனாட்சியும் சொக்கநாதரும் கையில செங்கோல் வச்சிருவாங்கன்னா பாண்டிய நாட்டை அரசாண்டாங்க, அதனால செங்கோல் வச்சிருக்காங்க. முருகப்பெருமான் கையில ஏன் செங்கோல்? எந்த நாட்டை அரசாண்டாரு முருகப்பெருமான் கையில ஏன் செங்கோல் அப்படின்னா, அந்த மீனாட்சி போய் சொக்கநாதர்கிட்ட கேட்கிறா, ஐயா இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரியே நானும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெக்கணும்னு சொல்லி கேட்கிறேன். அப்படியே நடக்கட்டும்னு சொன்னனாலதான் மீனாட்சி கர்ப்பமாக இருந்த காரணத்தினாலதான் இந்த அம்மா 4 மாதமும் அவர் 7.25 மாதமும் ஆட்சி புரிவாங்க. மீனாட்சியோட சொக்கநாதர் தான் அதிகமாக மதுரை ஆட்சி புரிவார். என்ன காரணம்? இவங்க கர்ப்பமாக இருந்த காரணத்தினால தான் அவர் அதிகமாக கூடுதலாக ஆட்சி புரிவார். அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. மீனாட்சி பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரியே கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றா. யாரு? முருகப்பெருமானே உக்கரபாண்டியன் என்ற பெயர்ல மதுரையின் பதிலே பிறந்தாரு. அவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்துட்டு அவர் கையில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு பாண்டிய நாட்டை ஒப்படைச்சு செங்கோலை கொடுத்து விட்டு இவங்க 2 பேரும் தெய்வமானதாக புராணம் சொல்லப்படுது. அப்போ முருகப்பெருமான் கையில் இருக்கிற செங்கோல் காரணம் எந்த நாட்டு அரசாண்டனால அப்படின்னா பாண்டிய நாட்டு அரசாண்டனால செங்கோல் வச்சிருப்பாரு. முருகப்பெருமான் கையில் ஒரு கிளி இருக்கும் பார்த்துறீங்களா? மீனாட்சி கையில் ஒரு கிளி இருக்கு அப்படின்னா அது பக்தர்கள் வேண்டக்கூடியதை சொல்றதை நினைவுபடுத்துறதுக்காக. இது மாதிரி நம்ம ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுவோம், அம்மா இது மாதிரிலாம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த கிளியாகப்பட்டது இன்னொரு தடவை நினைவுபடுத்துமா, அதை கேட்டாங்களே நிறைவேற்றியான்னு சொல்லி. முருகப்பெருமான் செங்கோலுக்கு மேலே ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி யார் அப்படின்னா அருணகிரிநாதரே கிளியாக மாறி 51 கந்தர் அனுபூதி பாடினாரா. அப்போ கிளியாக இருக்கிறது யார்? முருகப்பெருமான் கையில் அருணகிரிநாதரே கிளியாக மாறிருக்காரு. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. இந்த முருகப்பெருமானோட ஆலயத்துக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆன பெண்கள்லாம் கேட்பாங்க முருகப்பெருமான் மாதிரியே பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன காரணம்? ரொம்ப ரொம்ப அறிவானவர், ரொம்ப அழகானவர், அதனால முருகப்பெருமான் மாதிரி பிள்ளை வேணும்னு கேட்பேன். யாராச்சு முருகப்பெருமான் மாதிரி புருஷன் வேணும்னு கேட்டிருக்கமா? ஏன் கேட்க மாட்டாங்க? கேட்போமா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டோம்? யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? ரெண்டு பொண்டாட்டி, அதனால முருகப்பெருமான் மாதிரி புருஷன் வேணும்னு கேட்க மாட்டேன். ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? முருகப்பெருமான் மாதிரியே கணவர் வேணும்னு கேட்கணுமா? ஏன்னா வள்ளிக்கு முருகருக்கும் திருமணம் முடிந்த முதலிரவன்று வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன் மேல வச்சு வள்ளி காலை அமுக்கி விட்டாரா. இப்போ வள்ளியம்மை கேட்குறாங்க, சாமி நீங்கள் போய் என் காலை தொடலாமா, என் காலை பிடிச்சி விட்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முருகப்பெருமான் சொன்னார், அம்மா என்னை திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டிலேருந்து காவல் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்போ உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போக்கணும் அப்படின்னு சொன்னாரா. அப்போ சிறந்த கணவரும் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான், சிறந்த கடவுளும் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். யார் சொல்கிறது இதை? அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்கிறாரு. அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள் மீது எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல்னு சொல்லி முடிச்சு தோழியை போய் சந்திக்க வேண்டும். சோலைமலை ஓரம் கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ, பாடி வரும் தேடி வரும் மயிலே. சோலைமலை ஓரம் கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ, பாடி
தேடி வரும் மயிலே நீ வா சோலை மலை மோரம் சோலை குயில் பாடும். இப்பேற்பட்ட காதல் நன்றி கைதறிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். எதுக்காக முருகப்பெருமான காதலிக்கிறேன் தெரியுமா? எதுக்காக? நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடத்துன்னு வச்சுக்கோங்க. சரி. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாரும் கையிலையும் ஓடு கொடுத்து அனுப்புவேன்ல. அம்மா தாயே பிச்சை எடுக்கவா? என்ன ஓடுமா? நான் திருவோட ஆ. கிடையாது. சிதம்பரத்துல இருக்க 21,600 தங்க ஓடுகள். சரி. இதுல இருக்க ஒண்ணு கொடுப்பா. நீங்க எல்லாம் பிள்ளை குட்டியோட பொழைச்சுப்பீங்களா? அதோட பிள்ளை குட்டியோட நாங்க போய் களி தான் தீங்கணும் உள்ள. ஏன்? அதுபோல இந்த அறநிலையத்துறை சொந்தம் அப்படி கிடையாது. நம்ம குடும்பத்தெல்லாம் பொண்ணு எடுத்துட்டு மாப்பிள்ளையை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுவோம்? பிரமாதமான பாட்டி. நல்ல இடத்துல தான் நிப்பாட்டுவோம். எத்தனை வயசுல காதலிச்சேன்? 5 வயதில். ஹரியா பருவத்தில் எனக்கு வாழ்வதற்வேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லைனாலும் அவரை தான் கட்டுவேன். காதலிச்சவரே கரம் பிடிக்க வேணும். நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்து அப்படிதான் இருக்கணும். பரவாயில்ல, அண்ணன் மாதிரியே இருக்கு. அதனால எப்பேற்பட்ட காதல் அவருக்காக எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு தோழி இதை என்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விழும் நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. காதலின் சங்கு கண்டெடுத்து வந்தேன் பூங்காறு ஓசையிலே மறந்தேனா. ஆகாயிடங்கை ஆடி வர கண்டேன் ஆனந்த வீட்டினில் மிதந்து வந்தேனா. முக்காலமின் மாடம் தேடி வந்ததோ முக்காமணி என் மௌனம் பாடி நின்றதோ. மயில் தோகையே ஒரு மணி வீணையாய் லயம் மாறாத நீ மீட்டு ராஜா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வானது மீறி மண்ணுலகம் தாண்டி வைபோக ஊர்வலமாய் போய் வரலாமா. சொர்க்கப்புரி சேர்ந்து இந்திரனை பார்த்து வாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலாமா. வைப்பூசிடும் பெண் பாவை வாடி நின்றதோ வந்தாமரை உன் வந்து தேடி நின்றதோ. சுபவேளையே இந்த சுபநாளிலே நல்ல தேனாற்றில் நீராட்டு வாவா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே அழியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட துளியிலே ஆட வந்த வானத்து விளக்கே அழி
கோயிலுக்கு போனதில்ல சோறு போட தாயிருக்க பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல தாயடிச்சு வலிச்சிடுமா உடனே நானழுவேன் நானழுக தாங்கிடுமா உடனே தாயழுவா ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா வாழுகிற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லதா மேலே முத்து மாலை மன்ன பூவா விளையாட பாட மன்ன பூவா விளையாட பாட துளியில்